Hello friends, welcome to RENU'S creations and stitches. இன்னைக்கு ஒரு blouse sleeve designing video தான் நம்ம பார்க்க போறோம். blouse ஓட back வந்து பாத்தீங்கன்னா lace and patch வச்சு stitch பண்ணியிருக்கேன். blouse ஓட sleeve வந்து பாத்தீங்கன்னா வங்கி டிசைன் work பண்ணியிருக்கோம். நல்ல கிராண்டா வந்திருக்குது. இந்த sleeve எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம்ன்ற வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே ஒரு blouse diamond neck shape போட்டு லைனிங் கொடுத்து தைச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது மேல தான் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். நான் எடுத்துக்கிற லேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லா ஸ்டோனா இருக்கும். லேஸோட இன்னொரு பக்கம் மட்டும் தான் நம்ம தைக்க முடியும். இப்போ தைச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு லேஸ் அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக தைச்சுக்கோங்க. பிசுறெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி சைடில் இருக்க லேஸ் எல்லாம் உள்ள நகர்த்தி தைச்சு வந்துடலாம். தேவையான அளவு லேஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்டு வரும்போது நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிசுறெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி மடித்து தைச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட ரைட் சைடு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன், ரைட் சைடு மட்டும். ஏன்னா லேஸ் தைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லேஸை மடித்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஏதாவது ஸ்டோன்ஸ் ஊசியில் அடிபடுற மாதிரி இருக்குதுன்னாக்கா அதை பிச்சு எடுத்துடலாம். நம்ம சைடில் லேஸ் வச்சு தைக்கும்போது அது மறைஞ்சிடும், நமக்கு ஆர்டர் தெரியாது. லேஸ் வச்சு தைக்கும்போது லேஸை இழுத்து தைக்கக்கூடாது, துணியில் சுருக்கம் விழும். மேலோட்டமாக தான் வச்சு தைக்கணும். லேஸ் எப்போவுமே இழுக்கவே கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டு தைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் லேஸ் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இழுத்து தைக்காமல் அந்த நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொடுத்து தைக்கணும். இல்லாட்டி ப்ளவுஸ் வந்து சுருக்கமாக வந்துடும். பார்க்கவும் நல்லா இருக்காது, போடவும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ ஸ்லீவோட போர்ஷன் பார்க்கலாம். ஸ்லீவோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் என்ன லேஸ் வச்சு தைச்சனோ அதே தான் நான் 2 லைனாக வச்சு தைச்சிருக்கிறேன். மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து வங்கி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த வங்கி டிசைன் எப்படி இதில் வச்சு தைக்கலான்றதை பார்ப்போம். நான் நார்மல் லேஸ் தான் எடுத்துருக்கிறேன். கோல்டன் கலர் லேஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ட்ராயிங் மேலே இந்த லேஸை வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். இந்த லேஸோட 2 பக்கமும் நம்ம தைக்கணும். இந்த வங்கி டிசைன் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ட்ராயிங் மேலேயே இந்த லேஸை வச்சு தைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே தைச்சிருக்க லேஸ்க்குள்ளேயே இந்த லேஸை நம்ம இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வங்கியோட இன்னொரு லைன் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். கீழே இருக்க அந்த லேஸ்க்குள்ளே இந்த லேஸை இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக தைக்கணும்.
லேஸை இழுத்து வச்சு தைச்சிடக்கூடாது. இழுத்து வச்சு தைச்சிட்டோம்னாக்கா சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக பொறுமையாக தைக்கணும். அது என்ன ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கோமோ அந்த லைன் மேலேயே நம்ம வச்சு தைச்சிட்டு வரும்பொழுது அந்த வங்கி டிசைன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த பக்கமும் கீழே தைச்சிருக்க அந்த லேஸை கொஞ்சம் பிரிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த கோல்டன் லேஸை இன்சர்ட் பண்ணிட்டோம்னாக்கா இப்போ அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாது நமக்கு. இப்போ லேஸோட இன்னொரு பக்கத்தையும் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். பிசுறு ஏதாவது வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால் அதை தைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துடணும். ரெண்டு லைனோட ரெண்டு பக்கத்தையுமே நம்ம தைச்சி முடிச்சிடுவோம். இப்போ பிரித்து விட்ட பகுதியையும் தைச்சி முடிச்சிடலாம். அடுத்தது இந்த வங்கியை சுற்றி நான் ஸ்கேல் வச்சு செக்ஸ் போட்டிருக்கிறேன். ஈவனாக இருக்குமேன்றதுக்காக ஸ்கேல் வச்சு நான் வங்கியை சுற்றி செக்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸ் மேலெல்லாம் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சு தான் போட போகிறோம். மிஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற ஜரி த்ரெட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் வேறு எந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ணலை. ஜரி த்ரெட் போட்டு நார்மலாக நம்ம எப்படி தைப்போமோ அப்படி தான் நான் இதில் லைன்ஸ் கொடுத்து தைச்சிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்க் சாரியோட ப்ளவுஸ்னாலுமே கூட இதில் பார்டர்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கல. ப்ளவுஸ் வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் இருந்தது. சரி, இதில் வெறும் வங்கி டிசைன் போட்டால் நல்லா இருக்காது, செக்ஸ் போட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டடாக இருக்குமே, கிராண்டாக வருமேன்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஜரி த்ரெட்டு கொடுத்து நான் ட்ரா பண்ணியிருக்க ஒவ்வொரு லைன்ஸ் மேலேயும் ரெண்டு லைன் தைச்சிடணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா இது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட சைடெல்லாம் நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வங்கி டிசைனில் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒட்ட போகிறோம். பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் இதை டிசைன் பண்ணலான்றதை தான் நான் இனிமேல் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் இது காஞ்சிடும். காஞ்ச பிறகு இதை சுற்றி நம்ம ஹெம்மிங் ஒர்க் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த வங்கி டிசைனோட ரெண்டு லைனுக்கு நடுவில் சீக்வன்ஸ் ஒட்ட போகிறோம். இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஹோல் இருக்கும். நான் ஈவனாக ஒட்டணுன்றதுக்காக டாட்ஸ் வச்சுருக்கேன். நான் எப்படி தைக்கிறதுன்னு தைச்சி காமிக்கிறேன். பாருங்கள், ஹோல்குள்ளே ஊசி வச்சு எடுத்து ரெண்டு பக்கமும் டேக் பண்ணிக்க வேண்டியது. இவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த டாட் வச்சிருக்க இடத்துல ஊசி குத்தி எடுத்து இது கோல்டன் கலரில் எடுத்துருக்கிறேன் நான். இதே மாதிரி இந்த வங்கி டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் நம்ம தைக்கணும். பாருங்கள், ஒரு பக்கம் தைச்சாச்சு. இப்போ அடுத்த பக்கம் அதே மாதிரி தைச்சி முடிச்சிடலாம்.
இப்போவே இது நல்ல கிராண்ட் லுக் கொடுத்துருக்குது, உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னாவே. இப்போ ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது சென்டரில் இருக்க அந்த பேட்ச் வந்து நம்ம ஹெம்மிங் ஒர்க் பண்ணிடலாம். ஹெம்மிங் பண்ணால் மட்டும்தான் அந்த பேட்ச் துணியோட படிஞ்சு இருக்கும். வெறுமனே கம் போட்டு ஓட்டணுன்னா படிஞ்சு இருக்காது. நாளை பின்ன அது வாஷ் பண்ணும்பொழுது பிரிஞ்சு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹெம்மிங் ஒர்க் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வாஷ் பண்ணால் கூட அது எந்த டேமேஜும் ஆகாது. அதனால் எப்போ பேட்ச் ஒர்க் நம்ம ஸ்டிக் பண்ணாலுமே கூட அதை சுற்றி பொடி ஹெம்மிங் பண்ணிட்டோம்னாக்கா, பொடியாக தையல் போட்டு ஹெம்மிங் பண்ணிட்டோம்னாக்கா அது படிமானமாக இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். இப்போது ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கீழே தைச்சிருக்கோம் இல்லையா லேஸு, அது ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கும். அதனால் அது நம்ம 2 பக்கமும் தையல் போட முடியாது. ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது, அதை வந்து நம்ம கையில் தான் ஹெம்மிங் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பக்கம் தையல் போட்டுக்கோம், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஹெம்மிங் ஒர்க் பண்ணால் தான் அது ப்ளவுஸோட படிஞ்சிருக்கும். சரி, தைச்சி முடிச்சிடலாம். சென்டரில் பாருங்கள், இப்படி தைச்சிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா படிஞ்சிருக்குது, பிரிஞ்செல்லாம் வராது. பாருங்கள், பிரிஞ்செல்லாம் வராது. இப்போ பேட்ச் ஒர்க் முடிச்சிட்டோம், வங்கி சுற்றி சீக்வென்ஸ் ஒட்டிட்டோம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த செக்ஸ் போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த செக்ஸ் போர்ஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னாக்கா சக்கரி ஓட்ட போகிறோம். இந்த செக்ஸோட சென்டர்லேயும் இந்த செக்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சக்கரி வச்சு தைக்க போகிறோம். சக்கரி வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஓட்ட போகிறோம், ஜுவல்லரி ஸ்டோன் ஓட்ட போகிறோம். பாருங்கள், இந்த சக்கரி இது வந்து சென்டரில் ஹோல் இருக்கும். அந்த சீக்வென்ஸ் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் இந்த சக்கரையும் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது வெறுமனே கூட நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம், ஆனால் வாஷ் பண்ணும்போது விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோட சென்டரில் கம் வச்சு ஸ்டோன் ஒட்டும்பொழுது இது விழறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம வாஷ் பண்ணும்பொழுது ஸ்டோனெல்லாம் விழாது, சக்கரையும் விழாது, நல்ல ஹோல்டாகி நிற்கும். ப்ளவுஸ் வந்து நல்ல லைஃப் கொடுக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு சக்கரையும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதோட லுக்கே நல்லா இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டணும். ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஸ்டோன்ஸ், அதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா கோன் ஷேப்பில் இருக்கும், ஜுவல்லரியிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன்ஸை இதில் ஒட்ட போகிறோம் நம்ம. பாருங்கள், இது நல்ல கிளிட்டராக இருக்குது. ஒட்டின பிறகு பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். பாருங்கள், சென்டர்லலாம் நான் ஒரு டாட் கம் வச்சுக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் நல்ல லைஃப் கொடுக்கும்.
சின்ன ஸ்டிக் மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு சக்கரையிலையும் ஸ்டோன் ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டும்போது அந்த ஈரத்தில் நமக்கு ரொம்ப கிளிட்டர் ஆகிற மாதிரி தெரியாது. அந்த கம் நல்லா காஞ்ச பிறகு பார்த்திங்கனாக்கா அதோட ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சக்கரையிலையுமே நம்ம கம் வச்சு ஸ்டோன் ஒட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக கம் வச்சு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டோன் ஒட்டிகிட்டே வரணும். ஆரி ஒர்க் இல்லாமல், மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் இல்லாமல் நம்ம லேஸு அண்ட் சீக்வென்ஸு, ஸ்டோன்ஸு இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணியுமே கூட கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் எல்லாம் விழாது, இந்த லேஸ் எல்லாம் பிரிஞ்சு வராது, நம்ம தைச்சிருக்க சீக்வென்ஸ் எல்லாம் பிரிஞ்சு வராது, லைஃப்பும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கிளிட்டரிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். பாருங்கள், இப்போ ப்ளவுஸோட பேக்கு இந்த லேசஸுமே பார்த்திங்கனாக்கா நான் ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் தான் நம்ம தைச்சோம், நீங்கள் பார்த்தீங்க. இன்னொரு பக்கத்தை வந்து நான் கையில் ஹெம்மிங் தான் பண்ணியிருக்கேன். கையில் அட்டாச் பண்ண மாதிரி ப்ளவுஸோட பேக் சென்டரில் நான் ஒரு பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணி அதே மாதிரி ஹெம்மிங் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இப்போ ரெண்டு ஸ்லீவுமே எவ்வளோ கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக இந்த ஒர்க்கை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் ரெனூஸ் கிரியேஷன்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து வர டிசைன்ஸையும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.